யுத்தம் மிடில் ஈஸ்ட்ல நடக்குது. ஆனா ஃப்ளைட் டிக்கெட் விலை இங்க ஏன் ஏறுது? முன்னாடிலாம் 9 மணி நேரத்துல போன லண்டன் ஃப்ளைட் இப்போ ஏன் 12 மணி நேரம் ஆகுது? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிடில் ஈஸ்ட்ல நடக்க வார்னால இந்தியன் ஏவியேஷன் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த போர்க்காலத்தில் ஃப்ளைட் டிராவல் பண்ணுவது பாதுகாப்பானதா, ஏன் வார் சர்சார்ஜ்னு சொல்லிட்டு உங்க டிக்கெட்ல வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க, இது எல்லாமே தெளிவா சிம்பிளா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஏர் ஸ்பேஸ் க்ளோஷர்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா பாதுகாப்பு காரணமாக அதோடைய ஏர் ஸ்பேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது எந்த ஒரு விமானமும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஏர் ஸ்பேஸில் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. மீதி எந்த ஒரு விமானமாவது அந்த ஏர் ஸ்பேஸில் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட மிசைலை வச்சு அடித்து காலி பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஏர் ஸ்பேஸ் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிடில் ஈஸ்டில் எந்தெந்த நாடில் ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 நாடு வந்து ஃபுல்லாகவே அவங்களோட ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான், ஈராக், சிரியா அண்ட் இஸ்ரேல், இந்த 4 நாடு அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில நாடுகள் வந்து பார்ஷியலா வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. உதாரணமா ஜோர்டான், லிபனான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தார், இந்த நாடுகள் எல்லாமே பார்ஷியலா வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு சில இடங்களுக்கு மட்டும் கமர்ஷியல் ஃபிளைட் வந்து போயிட்டு வரலாம். இந்த மிடில் ஈஸ்டோடைய ஏர் ஸ்பேஸ் க்ளோஷர்னால இந்தியன் ஏவியேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில இருந்து நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிக்கு நீங்க போறீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் வே வந்து மிடில் ஈஸ்டை நீங்க டச் பண்ணிட்டு நீங்க போறது தான். ஆனா மிடில் ஈஸ்ட்ல நிறைய நாடுகள் ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுனால வேற வழி இல்லாம ஆல்டர்னேட் ரூட்ல இருந்து போக வேண்டியது இருக்கு. உதாரணமா நீங்க சென்னையில இருந்து நீங்க லண்டனுக்கு வந்து முன்னாடி எல்லாம் 9 மணி நேரத்துல போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க சென்னையில இருந்து நீங்க லண்டன் போகணும்னா கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் ஆகும். ஏன்னா சென்னையில இருந்து கிளம்பி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வழியா உங்களுக்கு வந்து லண்டன் ரீச் ஆகுது. இதனால எக்ஸ்ட்ரா டைமும் ஆகுது, எக்ஸ்ட்ரா ஃபியூலும் ஆகுது. ஒரு ஃப்ளைட் டிராவலில் 30-40% ஃபியூல் சார்ஜஸ் தான் அதிகமாகும். இந்த மிடில் ஈஸ்டோடைய ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ்னால ஆல்டர்னேட் ரூட் எடுக்கிறாங்க. ஆல்டர்னேட் ரூட் எடுக்கிறதுனால அதிகமான டைமும் அதிகமான ஃபியூல் வந்து எடுக்க வேண்டியதாயிருச்சு. அதனால அந்த அதிகமான ஃபியூல் எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டை பேசஞ்சர் கிட்ட தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதனால தான் ஃப்ளைட் டிக்கெட் ரேட் வந்து அதிகமாகுது. சென்னையிலேருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு ஸ்டார்டிங் ஃபேரே இப்போ 1.5 லட்சம் மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உடனே நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதே நீங்கள் முன்னாடி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அதிகபட்சமே உங்களுக்கு 30,000-40,000 உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த காரணத்தினால தான் ஃப்ளைட் டிக்கெட் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாகுது. அடுத்தது இந்தியாவில இருந்து ஆப்பிரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரி, அமெரிக்கா, கனடா, இதை போல் நாடுகளுக்கெல்லாம் டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டட் தான் இருக்கும். உதாரணமா நீங்க சென்னை ஏர்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா, சென்னையில இருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் லண்டனுக்கு ஆப்ரேட் பண்றாங்க. அதே போல லுஃப்தான்சா வந்து உங்களுக்கு ஜெர்மனிக்கு ஆப்ரேட் பண்றாங்க. இந்த 2 டைரக்ட் ஃப்ளைட் தான் யூரோப்பியன் கண்ட்ரிக்கே இருக்கு. நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வேற நாட்டுக்கு நீங்க போகணும்னா கண்டிப்பா நீங்க கனெக்டிங் ஃப்ளைட் மூலமா தான் நீங்க போகணும். கனெக்டிங் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஏர்லைன்ஸ் வந்து நிறைய கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கொடுத்துருந்தாங்க. உதாரணமா எமிரேட்ஸ், கத்தார், இது போல கல்ஃப்ல ஆப்ரேட் பண்ற நிறைய ஏர்லைன்ஸ் வந்து நிறைய கனெக்டிங் ஃப்ளைட் கொடுத்தாங்க. ஆப்பிரிக்காலாம் நீங்க போகணும்னா உங்களுக்கு வந்து கத்தார் வந்து நிறைய கனெக்டிங் கொடுக்குறாங்க, எமிரேட்ஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால பேசஞ்சர் வந்து டைரக்ட் ஃப்ளைட்ல தான் வந்து போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த ரீசனால ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபேரும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால தான் நீங்க டைரக்ட் ஃப்ளைட் எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃபேர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணணும்னா டிஜிசி அப்ரூவல் வேணும். அந்த டிஜிசி அப்ரூவல் இருந்தால் தான் ஃப்ளைட் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏர் இந்தியா, ஸ்பைஸ்ஜெட், இண்டிகோலாம் நிறைய ஃப்ளைட் மிடில் ஈஸ்ட் ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய்க்கு வந்து வெறும் எமிரேட்ஸ் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் இந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஜிசி அப்ரூவல் கொடுத்த எல்லா ஷெட்யூலுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 4-5 ஃப்ளைட் துபாய்க்கு ஆப்ரேட் பண்ணுதுன்னா அதை ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு ஃப்ளைட், 2 ஃப்ளைட், இது போல தான் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ்ல தான் இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து துபாய்க்கு வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதனால நிறைய ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாளுக்கு 100 ஃப்ளைட் போயிருந்த இடத்துல இப்ப 2 இல்ல 3 ஃப்ளைட் தான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்றாங்க. எதற்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஏர்லைன்ஸோட சேஃப்டிக்காக தான் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டோடைய டிக்கெட் ரேட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட் வார்னால இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 8,350 ஃப்ளைட் கேன்சல் ஆகிருக்கு இது வரைக்கும். அதில் ஃபாரின் கேரியர் 1,200 ஃப்ளைட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளுக்கு சராசரியாக 350 ஃப்ளைட் வரைக்கும் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். அந்த இன்சூரன்ஸில் இந்த ஃப்ளைட்டுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் டேமேஜ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ஏர்லைன்ஸுக்கு வந்து அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மிடில் ஈஸ்ட் நடக்கிற போர்னால இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே அவங்களோட ப்ரீமியத்தை ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ஃப்ளைட் வந்து நார்மலாக மிடில் ஈஸ்ட் ஆப்ரேட் பண்ணிச்சுன்னா அந்த ஃப்ளைட்டோடைய காஸ்டோடைய ரேட்டோட இன்சூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால ஒரு சில ஏர்லைன்ஸ்லாம் உங்களுக்கு டிஜிசி அப்ரூவல் இருந்தாலும் ஆப்ரேட் பண்றதுக்கு தயங்குறாங்க.
மிடில் ஈஸ்டில் நடக்கிற போர் செட்டில் ஆகலைன்னா கண்டிப்பாக அது இந்தியன் ஏவியேஷனுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஏடிஎஃப்யோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூலை தான் ஏர்கிராஃப்டில் வந்து போட முடியும். இந்த ஏர்கிராஃப்டோடைய ஃபியூல் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ரேட்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வார் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஏர்லைன்ஸ்லுமே அவங்களுடைய டிக்கெட் ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த போர் சூழல் காரணமாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த லே ஓவர் டைம் வந்து அதிகமான லே ஓவர் டைம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது நல்லது. அடுத்தது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் அது எடுக்கிறது கிடையாது. ஆனால் இதை போல் நீங்கள் வார் ஜோனில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதை மிடில் ஈஸ்ட் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இதை போல் காலங்களில் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்கள் லக்கேஜ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆனாலோ, உங்கள் ஃப்ளைட் கேன்சல் ஆனாலோ, இல்லை வந்து உங்களுக்கு டிலே ஆனாலோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. அதனால இன்சூரன்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை ரீஷெடியூல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு புக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில லோ கேரியரில் ரீஷெடியூல் ஆப்ஷனும் வந்து கொடுக்கறது கிடையாது. ஒரு தடவை நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போனாலும் போட்டாலும் அந்த அமௌண்ட் அவ்வளோதான். அதனால நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ரீஷெடியூல் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து டேட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கூட ஷேர் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.